ஓடி வந்த நான் சுடுக்கணும் கால் தவறி இருந்தது. என்னென்ன ஒன்று வாருவாரு நீங்க சுத்தி வரையில அதை நீங்க ஜம்ப் பண்ணி தான் வர இங்கால வாங்குவோம். டேய் இங்க என்னடா படுத்துருந்தீங்க? என்ன விஷக்கா வைக்கிறீங்க? இவ்வளவு இதுல படுத்து நிக்கிறேன். என்ன அங்கால இங்க நிக்கிறீங்க நீங்க? டேய் என்னடா சொல்ற? இப்பதான்டா இதால ஏறி வந்துறேன். டேய் அடா பாவி, அந்த ஓட்டைக்கால வந்துட்டு நக்கா பண்ற அந்த வாரண்டா டேய். மைக் டெஸ்டிங் 1 2 3. நான் சொல்ல வர விடயம் என்னவென்றால், ஆண்கள், அதாவது குறிப்பாக சில ஆண்கள் சிங்கம் போல, சிறுத்தை போல, ஏன் மங்காத்தா போல கம்பீரமாக வெளியிலே நடப்பார்கள். ஆனால் அவர்கள் நிலைமை வீட்டுக்குள்ளே பார்த்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதோ பாருங்கள். ஐயோ அடிக்காத நான் குடிக்கல. போனா குஞ்சு குஞ்சு இன்னும் வர இல்லையா? எங்க போயிருப்பா? ஹலோ குஞ்சு, எங்க நிக்கிறீங்க? புருஷன் தெரிய மரியாதை. ஏன்னா பொம்பளையா நீ? எல்லாம் உங்களை சொல்லணும். இவ கட்டி வச்சு நீங்க நான் கேட்காம கேட்டு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். எவ்வளவு நேரத்துல வருவீங்க? என்னது கீழையா? ஓகே ஓகே, பாய் 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 பாய். என்ன செய்ய போறோம் தெரியல. கர்மாந்த படிக்கலாம் வந்துட்டாலே தேவையா உனக்கு? தேவையா உனக்கு? என்ன செய்ய போறோம் தெரியலையே. என்ன செய்ய போறோம் தெரியலையே. வந்துட்டாலே என்ன செய்ய போறான்? வந்துட்டியா குஞ்சு? சரி கட்டாம போங்க உள்ளுக்கு. ஐயோ என்ன செருப்பெல்லாம் காட்டுறீங்க? இப்ப செருப்ப காலத்து கூட அடிக்கிற மாதிரியே காட்டுறாளே. வர்றது லேட்டா வர்றது, அதுக்குள்ள சாப்பாடை போடு, மண்ணாங்கட்டிய போடு. இன்னைக்கு நானும் அவ சாப்பிட போனேன். அவாவை போட்டு சாப்பிட்டுட்டோம். இவளை காட்டின 2 புறாங்க சத்த எடுத்துட்டு. என்னடா அது? அன்பா கூப்பிடுறா. வாங்க. அந்த வார வழியில இருக்க அந்த பிங்க் டவல் அந்த கதிரைக்கு மேல இருக்க எடுத்துட்டாங்களா? கொஞ்சம் இதான் டவல். நான் வரைக்குள்ள சாப்பாடு ரெடியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்போ பெத்தாங்களோ அப்படி செஞ்சாங்களோ ஆளு மூஞ்சியும் அதோட சாப்பாடு தீனி பண்டாரம் கொண்டு. என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே கூட்டி சாப்பாடு ரெடி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இறைவன் கொடுத்த வரம்.